வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் மாதவன். பெங்களூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், இந்த ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கருத்தரங்கு சென்னையில் நடைபெற இருக்கிறது. அந்த கருத்தரங்கின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு நிறைவான வாழ்விற்கு உன்னத உளவியல். அதுதான் அவருடைய தலைப்பு. இது எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, அந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு சில அனுபவங்கள், கருத்துக்கள், ஆராய்ச்சிகள் இருக்கலாம். அதை நீங்கள் அங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய ஆவல். இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் என்பவன் மனம்தான் மனிதன். மற்றதெல்லாம் பிறகுதான் வருகிறது. உடல், இந்த சமூகம், உயிரினங்கள், இயற்கை, ஏன் அந்த விண்ணியல் கூட பிறகுதான் வருகிறது. மனதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் என்பவன் மனதால் ஆக்கப்பட்டவன், மனதால் பழக்கப்பட்டவன், மனதால் மாற்றப்பட்டவன், மனதால் அனுபவிக்கப்பட்டவன். ஆக இந்த மனம் என்பதை அவன் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அவன் இறைவனை கூட தெரிந்து கொள்ளலாம். ஏன்? அவனே இறைவன் தானே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தாரே. இது திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது. ஆக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே கேட்டு பிறந்ததில்லை, கேட்காம பிறந்து விட்டோம். சொல்லிட்டு போகிறதில்லை, சொல்லாமத்தான் போகிறோம். அது இடைப்பட்ட காலம் இருக்கிறதே, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதில் நாம் செய்யும் காரியங்கள் இருக்கிறதே, அதுதான் வாழ்வு. அதில் வரக்கூடிய விளைவுகளை அனுபவிக்கவோ இல்லை துன்பப்படவோ செய்வது அதனுடைய விளைவுகள், அதை பற்றிய நம் எண்ணங்கள். ஆக ஒரு மனிதன் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் அவன் மனதில் நிறைவாக இருக்க வேண்டும். இதை கருத்தில் கொண்டுதான் தென்னிந்திய பாமர மக்களின் தத்துவ ஞானி, ஆன்மீக தொண்டர், இயற்பியல் விஞ்ஞானி, சமூக விஞ்ஞானி ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் அருளிய அந்த முழு தொகுப்பு ஒன்றுக்கு பெயர் மன வள கலை ஞானம் என்று அழைக்கிறார். மனதை வளப்படுத்த வேண்டும், மைண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஆக அதற்காக அவர் பல உத்திகள் தந்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக அகத்தாய்வு பயிற்சி, அகத்தவம், அருகுண சீரமைப்பு, ஐந்தொழுக்க பண்பாடு, உலக சமாதானத்திற்கு 14 புள்ளி திட்டம், இது போன்ற பல வகைகள். ஆக மனிதன் நிறைவாக வாழ வேண்டுமென்றால் அவன் மனதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கைக்கே ஒரு சிறந்த சவால் அவன் மனம்தான். அதை கருத்தில் கொண்டுதான் எத்தனையோ அறிஞர்கள்
ஆப்ரஹாம் மாஸ்லோ முதல் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலாய் லாமா வரைக்கும் பல கருத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். விஞ்ஞான பூர்வமாக, தத்துவ பூர்வமாக, ஆன்மீகத்தின் தலைப்பிலே. அதை தொகுத்துத்தான் நான் ஒரு உன்னத உளவியல் என்று அழைக்கிறேன். பாசிட்டிவ் சைக்காலஜி என்பார்கள். அன்பர்களே, நீங்கள் பல வகையில் இதை கவனித்திருக்கலாம், அதிலே அனுபவம் பெற்றிருக்கலாம், சில கருத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கருத்தரங்கு ஒரு மேடையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். வாருங்கள், நாம் சேர்ந்து நம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் கருத்துக்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கலாம். அதற்குரிய கட்டுரையை நீங்கள் எங்களுக்கு 15 பிப்ரவரிக்குள் அனுப்பிவிட்டால் அதை நாங்கள் ஒரு புத்தகமாக வெளியிட தயாராக இருக்கிறோம். அந்த புத்தகத்தை இலவசமாக உங்களுக்கு தருகிறோம். இந்த கருத்தரங்கே முற்றிலும் இலவசம். அது சில பேருக்கு தெரியும், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தேவையெல்லாம் என்ன என்றால் உங்கள் ஆர்வம்தான், தீராத தாகம். அது இருந்தால் போதும், நீங்களும் கட்டுரை சமர்ப்பிக்கலாம், மேடையிலே பேசலாம். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மறுபடியும் என்னுடைய பெயர் மாதவன். ஃபோன் நம்பர் 9886067232. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.